அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள தமிழ் மாநில முஸ்லீம் லீக் தலைவர் ஷேக் தாவூத் அதிமுக கூட்டணியில் வேலூர் தொகுதியை பெற்றுத் தருவதாக கூறி தமீம் மரைக்காயர் என்பவரிடமிருந்து 10 லட்சம் ரூபாய் பெற்றதாக புகார் எழுந்துள்ளது. பணம் பெறும்போது ஷேக் தாவூத்தும் தமீம் மரைக்காயரும் பேசிக் கொண்டதாக ஆடியோ வெளியாகியிருக்கிறது. அதனை இப்போது கேட்கலாம். நீங்க எனக்கு கொடுக்குற பவர் அதுக்கப்புறம் தான் தலைவர். எனக்கு நான் உங்ககிட்ட கொடுத்த ரூபாவோ நான் அதெல்லாம் எனக்கு யார் யார் என்னன்னு சொன்னாங்க. அல்லாஹ் காப்பாத்துவான். நான் வந்து கஷ்டப்பட்டது என் ரூபாய் உங்ககிட்ட இன்னைக்கு இருக்குதுன்னா நான் என்னோட ஹலாலான ரூபாய் இருக்குது, ஹராமான ரூபாய் இல்ல. ஒன்னும் பிரச்சனை இல்ல. அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும். ஒரு ப்ராப்ளம் இல்ல. சீட்டு கிடைக்கும். இல்லைன்னா இது கையில வரும். ஒரு கவலை நீங்க விடாதீங்க. நான் அதுக்குள்ள ஏற்பாடு பண்ணிருக்கேன். கன்ஃபார்மா நடக்கும். எனக்கு காக்காவை நான் கூட்டு வரேன் தலைவர். தயவுசெய்து இந்த ரூபாய்க்கு ஒரு வார்த்தை நீங்க பேசுறீங்க தலைவர். அவரோட மூஞ்சி காட்ட முடியல தலைவர். என்னால மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் சொல்றேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல. நான் கடையில இருக்கு தலைவர். நான் இப்பதான் சாப்பாட்டுக்கு வந்தாங்க. காலையில இருந்து எனக்கு எந்த வேலையும் ஓட மாட்டேங்குங்க. நான் என்னங்க தப்பு பண்ணேன்? நான் ஆசைப்பட்டேங்க, அவ்வளவுதாங்க. நான் இப்ப படுற அவஸ்தை நான் ஆசைப்பட்டதுதான். இல்ல, ஒரு பிரச்சனையும் இல்ல. உங்களுக்கு என்ன அவஸ்தை? அதுல அது வந்து அந்த ரூபா வேணும், அவ்வளவுதானே. அவ்வளவுதான் தலைவர். இல்லன்னா திரும்பி வந்துடும். இதுல நான் தான் உங்களுக்கு கேரண்டி. வேற என்ன இருக்கு? சரிங்க தலைவர். அவ்வளவு தலைவர். நான் வரேன் தலைவர். இல்ல தலைவர், இங்க இவனுங்க கிட்ட பேச முடியல தலைவர் என்னால. இவனுங்க கேட்கிற கேள்விக்கும் இவனுங்க பண்ற சமாச்சாரத்துக்கும் என்ன இவனுங்களுக்கு இன்னும் எவ்வளவு தலைவர் நான் இவனுங்களுக்கு செலவு பண்ணுவேன். நான் ₹1 உங்ககிட்ட வாங்கறதில்ல தலைவர். இன்னைக்கு வந்து இவனுங்களுக்கு இன்னும் எவ்வளவு நான் செலவு பண்ணுவேன். இவனுக்கு கேவலப்படுத்துறேன் தலைவர். என்ன ஒவ்வொரு சமாஜத்தை அசிங்கப்படுத்துறேன் தலைவர். பொது வாழ்க்கையில அது மாதிரி நிறைய பேசுவாங்க. நீங்க இந்த காதுல வாங்கிட்டு இந்த காதுல விட்டுட்டு உங்க வேலையை பாருங்க. ஏன்னா கட்சி நடத்தணும். நீங்க பொது வாழ்க்கையில இருக்கீங்க. தேவையில்லாம இப்ப எனக்கு தான் பல பேர் பல மாதிரியா சொல்லுவாங்க. நான் அதையெல்லாம் கேட்டுக்கிட்டு அதெல்லாம் பண்ணிக்கிட்டா இருக்கும்போது நான் கட்சி நடத்திட்டு இருக்கேன். நான் தான் செலவு பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். இது உங்களுக்கு நல்லா தெரியும். எவ்வளவு காலமா 20-30 வருஷமா நான் பண்ணிட்டு இருக்கேன் தம்பி. சரிங்க தலைவர். அவுட்டும் தலைவர். அதனால உங்களுக்கு இந்த இது பிரச்சனை இல்லை. நான் கண்டிப்பாக உங்களுக்கு அதாவது சீட்டு இல்லைன்னா அந்த காசு உங்களுக்கு கையில வந்துடும். அதுக்கு நான் கேரண்டி. சரிங்க தலைவர். வேலூர் தொகுதியை ஒதுக்குவதாக கூறி தம்மிடம் 10 லட்சம் ரூபாய் பெற்றுக் கொண்டதாக ஷேக் தாவூத் மீது தமிழ் மாநில முஸ்லீம் லீக் கட்சியின் வேலூர் மாவட்ட தலைவர் தமீம் புகார் தெரிவித்துள்ளார். இந்த புகார் தொடர்பாக அவர் சென்னை மாநகர காவல்துறையினரிடம் இன்று புகார் அளித்துள்ளார். தமிழ் மாநில முஸ்லீம் லீக்ல மாவட்ட தலைவராக இருக்குங்க. வேலூர்ல தலைவர்கிட்ட 10 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்குதுங்க. சீட்டுக்காக கொடுத்துருக்குதுங்க. அவர் வந்து 3 சீட்டு கேட்டுருக்குற அம்மா கிட்ட. அவங்க கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. 3 சீட்டு கேட்டுருக்கிறேன். அம்மா கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க. ஒரு சீட்டு உங்களுக்கு தராம இருக்குது. 10 லட்சம் ரூபாய் நீங்க எடுத்துட்டு வாங்க, மிச்ச செலவுல நான் பார்த்து பண்ணி தரேன்னு சொல்லி 10 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்காருங்க. அந்த 10 லட்சம் ரூபாய் போய் கேட்கும் போது கொலை மிரட்டல் அந்த மாதிரி ஒரு வார்த்தைகள் வருவாங்க. குளித்து சத்தோட ரூபாய் தரமாட்டேன்னு சொல்லி ஒரு கடைநல்லூருக்கு அவங்க தொகுதிக்கு போய் கேட்டோம். நம்ம நிர்வாகிகள் மொத்த பேரும் அது உண்டான ரெஸ்பான்ஸ் ஒழுங்கா இல்லைங்க. அதுக்காக தான் கமிஷன் ஆபீஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து வந்துருக்கிறோம். தமீமின் மோசடி புகாரை ஷேக் தாவூத் திட்டவட்டமாக மறுத்துள்ளார். அதாவது தமிழ் மாநில முஸ்லீம் லீக்கை சார்ந்தவர்கள், அதிலும் குறிப்பாக வேலூர் பகுதியை சார்ந்த தமீம் என்பவர் திமுகவினுடைய தூண்டுதல் காரணமாக அவர்களிடம் அவர் பணத்தை பெற்றுக்கொண்டு நான் கட்சிக்கு கட்சி நிதியாக கொடுத்திருக்கிறேன், எனக்கு நீங்கள் சீட்டு பெற்று தருவீர்கள் என்று சொன்னீர்கள், எனக்கு பெற்று தரவில்லை என்று என்னிடம் நேரடியாக வந்து கேட்டார். நான் சொன்னேன், சீட்டு உனக்கு கொடுத்திருந்தால் கண்டிப்பாக அந்த பகுதியில் நாங்கள் கொடுத்திருப்போம். அம்மா அவர்கள் என்னை தான் இங்கே நிற்க சொல்லி இருக்கிறார்கள். நீங்கள் கட்சி நிதியாக கொடுத்திருந்தால் கண்டிப்பாக அந்த மாதிரி நான் அது சம்பந்தப்பட்டவர்களை விசாரித்து உங்களுக்கு சிரமமாக இருந்தால் கட்சியிலிருந்து அதை நான் திரும்ப உங்களுக்கு கொடுக்க சொல்லி இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறேன். அதுதான் உண்மையிலேயே நடந்தது. அவர் என்ன ஆவணங்களை எங்கே கொடுத்திருந்தாலும் உண்மையிலே நான் அவரிடமிருந்து எந்த பணத்தையும் பெறவில்லை, எந்த நிதியையும் நான் பெறவில்லை.